Wilt thou be made whole? Sir, I have no man when the water is troubled to put me into the pool. But while I am coming, another steppeth down before me. Rise. Take up thy bed and walk. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதோ உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. நான் உங்கள் வீட்டோடும் என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்ற வேத வாக்கியத்தின் பிரகாரமாக இதனால் குழுவமாக என் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, சர்வவல்லமை கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என் தகப்பனை ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக. எங்கே 2-3 ஒன்றாய் கூடி என் நாமத்தை நிமித்தம் ஜெபிக்கிறார்களோ நான் ஒரு மத்தியில் இருக்கிறேன் சொன்ன தேவனே, உயிருள்ளவர் உண்மையுள்ளவர். இந்த நேரத்தில் கூட ஆராதிக்கும் பொழுது என் தேவனை இறங்கி வந்து ஒவ்வொரு தேவையான நன்மையை கர்த்தரை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வரனை கர்த்தரை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கட்டுகளை உடைக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏனென்றால் துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர். என் தேவாதி தேவனை ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர். கட்டுகளை உடைக்கின்ற தேவன் நீர். நான் கூட ராஜா பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். நம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்மை நோக்கி நாங்கள் அப்பா சமூகத்தில் நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. தொடக்க முடிவு வரைக்கும் என் கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, இந்த நாங்களும் எல்லோரும் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். இதை நானும் என் வீட்டாரும் குடும்பம் ஆராதிக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டிலே பார்த்து கொண்டு இருப்பீர்கள். குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிங்க. அதை விட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு ஒன்று இரண்டால் கர்த்தரை துதிப்பது எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் அல்லவா. இரண்டால் அவர் ருசி பார்த்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். இப்போ நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். முதலாவதாக யோசனையில் பெரியவரே இந்த பாடலை பாடி நாம் எல்லோரும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. I
வைத்து விடுவோம், அவர் பார்த்துக் கொள்வார். சரிங்களா? அதுதான் நாம் ஒரு பாடலை பாடுவோம்.
உண்மையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய எல்லா குறைகளையும் பாடுகளையும் அவர் நினைத்திருக்கிறார். அருமையான சகோதரிகளே, ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள். எந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை முறுமுறுக்க கூடாது. சோதனை வரும், பாடுகள் வரும், ஆனால் நீங்கள் முறுமுறுக்க கூடாது. இந்த நேரத்திலே நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நீங்கள் துதித்து பாடுகிறார். கர்த்தர் உங்களுக்கு வழிவாசலை திறப்பார். அந்த வல்லமை தேவனாய் இருக்கிறார். நாம் பெறனாகிய கர்த்தாவை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? என் பெறனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்ல. எல்லாம் பாடுவோமா? என் பெறனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்ல. எல்லாரும் என் பெறனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன்,
பொழுது அவர் ஒரு கல்லை எடுத்து படுத்துக் கொண்டார். ஆண்டவர் சொல்றா, எனக்கு தலைசு ஒரு மனுஷகுமாரனுக்கும் தலைசாய்க்க இருந்து அந்த வார்த்தை வேண்டி தலைசாக்கும் கல்வியிலே அதை நாம் பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரையா மூளை கண்ணீரையா தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா கண்ணீரையா மூளை கண்ணீரையா கண்ணீரையா
வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்து வருகிறோம் ஐயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கிறிஸ்தவனோட ஆசீர்வதிப்பே சொன்ன தேவன், நேரத்தோடு தகப்பனை எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு சகோதர குடும்பங்களையும் என் கத்தினை ஆசீர்வதிக்க வேண்டும் முடியாம செபிக்கிறமாண்டவரே. அவர்களுடைய கட்டுகளை கத்தினை உடைய திருப்பீர் நான் விசுவாசிக்கிறமாண்டவரே. ஏனென்றால் என் தேவன் நீ நன்மை செய்கிறவா, நீ சுற்றி திரு தேவன் நீர் அல்லவா, கட்டுகளை உடைத்தப்பட்ட தேவன் நீர் அல்லவா. ஆராதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது என் தகப்பன் நன்மையான காரியங்கள் நீ செய்து படுகிறால் உனக்கு நன்றி செலுத்துகிறமாண்டவரே. இது பார்த்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆராய்ந்த எங்களையும் என் கத்தினை ஆசீர்வதிக்க வேண்டும் முடியாம செபிக்கிறமாண்டவரே. இதோ தொடர்ந்து சகோதரி செபித்து இந்த ஆராதனை முடிப்பார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றிலையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அக்டோபர் மாதத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் நாமத்தினாலே இங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே. சொன்னவர் நீ உண்மையில வரப்பா. அந்த வேலையில கூட குடும்பமாய் ஆராதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு ஒரு சாக்கியத்தை தந்தீரே ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த நீர் விதமாக நீர் ஆசீர்வதித்து ஒரு மனதால் நிரப்பி இந்த அக்டோபர் மாதத்திலே தேவரே ஆசீர்வாதத்தை தேவரே ஆசீர்வாதம் என்று சொல்லி உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை மாத்திரமே நோக்கி நாங்கள் பாராதபடிக்கு என் தேவரே தகப்பனே இந்த நாளிலே கூட ஜீவனுக்காக என் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த அக்டோபர் மாதத்துல ஒருவரும் எந்த வியாதியிலும் பலவீனத்திலும் ஆண்டவரே பலவீனத்திலும் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் விழுந்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீதாமே தாங்கிக் கொள்ளும்படியான போக்கை நீ உண்டு பண்ணுவீராக. சோதனையை தாங்கிக் கொள்ளும்படி அதை தேவனை ஜெயிக்க என் தேவன் கூட இருந்து தேவன் வழி நடத்துவீராக. அவர்களுக்கு நல்ல பலனை கொடுப்பீராக, சரித்த நல்ல சுகத்தை கொடுப்பீராக. இந்த ஆராதனையை யாரெல்லாம் என் தேவனை பாடி கூட சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ செபிக்கிறார்களோ தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. உச்ச தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை ஆட்கொள்ள வேணுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே நீ நல்லவரப்பா, ஒருவரையும் நீ புறம்பே தள்ளுகிறது ஆண்டவரே. நோக்கி பார்ப்பார்களாக. எந்த ஒரு கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் இந்த மாதத்திலே சத்துரு ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறதான கண்ணீரிலே என் தேவன் விழுந்து விடாதபடிக்கு உடைய அன்பின் கரம் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கும் எந்த வியாதியில தேவரே படுத்துக் கொண்டிருக்கிற நிலைமையில தேவரே தகப்பனே நான் இனி ஆண்டவரே எப்படி வாழ்வேன் என்று ஆண்டவரே நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் வைப்பீராக. அவர்களை உண்மை படுத்துக் கொண்டே ஆராதிக்கும் பொழுது தேவன் பரிபூர்ணமான சுகத்தினை கட்டடைவீராக. வியாதியுள்ள குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி வராதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. அந்த பலவீனத்திலே உங்களுடைய பரிபூர்ணமாய் இறங்கி கர்த்தர் அவளை பலப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. பரிபூர்ணமாய் கர்த்தர் அவளை விடுதலையாக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பமாய் அவர்கள் உம்மை ஆராதிப்பார்களாக. என்றென்றைக்கும் உம்மிலே நிலைத்திருப்பார்களாக. நீர் மாத்திரமே மெய்யான தேவன் என்பதில் அசைக்க முடியாதபடிக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை இந்த நேரில் இந்த நாளிலே இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திலும் நீ வைப்பீராக. கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மீறி நடக்காதபடிக்கு தேவரே உம்மை ஏற்றுக்கொள்கிற இருதயம் அப்படியே வருவதாக. அதில் நிலைத்திருப்பார்களாக ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பரிபூர்ணமான சுகத்தினை கட்டளிவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எந்த ஒரு வேதனையும் தனிமையும் அவர்களை வேதனைப்படுத்தாதபடி தேவன் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க ஒவ்வொரு குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகள் அதிகமாய் தேவனை தகப்பனை மறைத்து போகிறார்கள். பிள்ளைகள் அதிகமாய் தேவனை சீரழிக்கப்படுகிற இந்த காலத்தில் என் தேவன் அந்த ஜீவனை கட்டடிவீராக. அவருடைய சுற்றிலும் அக்கினியால் வேலை அடிப்பீராக. குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கற்பனைக்கு பயந்து நடுக்கும்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. விளையாட்டு புத்திகளும் அசட்டுத்தன்மையும் நிர்விசாரண பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு தேவன் அறிவின
எல்லாம் நிரப்புவீராக. தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு பயந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவரே நீதிக்குள்ளாக வாழ்ந்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி இந்த நாளிலே இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் என் தேவரே தகப்பனே எரேமியாவுக்கு தேவரே ஜீவனை கொள்ளை பொருளாய் நீ கர்த்தரை தந்தீர் அல்லவா. அப்படியே இந்த நாளிலே கூட இந்த அக்டோபர் மாதத்துல ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஜீவன் நீ கொள்ளை பொருளாய் நீ தந்துள்ள வேணுமா நான் செபிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ்ல தேவரே எத்தனையோ பேர் மடிந்து போகிறார்களே கர்த்தர் இம்மட்டுமாய் கர்த்தர்களை பாதுகாத்த தேவன் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை காத்துக் கொள்வீராக. அவருடைய ஜீவனுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே சப்பா நீ நம்மை கொள்ளை பொருளாய் திரும்பி இந்த மாதத்தில் நீ அவர்களை தந்து சமாதானத்தை நீ கட்டளிவீராக. இந்த ஓய்வு நாளிலே தேவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. பரிபூர்ணமாய் கர்த்தர் சம்பூர்ணமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனின் ஆசீர்வதித்து இந்த ஓய்வு நாளுக்கு என்று மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தனை தந்தருளுவீராக. அப்படியே வலதுகளும் அப்படியே ஒவ்வொரு மீதும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்தும் காத்துகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.